அந்த வழியா போறவங்க வர்றவங்க விஷ் பண்ணிட்டு தான் போவாங்க அந்த மரத்தை பார்த்து. சிலர் நெடுஞ்சாங்கடையா விழுந்து கும்பிட்டு போவாங்க, தாயை காப்பாத்துன்னு. ராத்திரி 11 மணி ஆச்சுன்னா நைட் ஷோ நடக்கும். சில நேரம் பேய் பிடித்தவர்களை அழைத்து கொண்டு வருவாங்க. கல்ல தலையில தூக்கிட்டு சில பெண்கள் வருவாங்க. ஒரு பூசாரி வருவார், கோழி எடுத்துட்டு வருவார். நான் சேர் போட்டு மேலே உட்காந்துருவேன், என்னடா செய்யறா பார்ப்போம். பேச்சுவார்த்தை நடத்தி பிசாசை விரட்டி அந்த மரத்தில் அந்த அம்மாவுடைய முடியை பிடிச்சி ஆணி அடித்து எல்லாம் பண்ணுவாங்க. இது எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தது. நான் பார்த்து எப்போ பார்த்தாலும் கோடாங்கி அடிப்பதும், மரத்து கீழே கொண்டாந்து பேய் விரட்டுவதும், அந்த பனை மரத்துக்கு மேலே அந்த ஒரு அசுத்த ஆவி இருக்குன்னு சொல்லி அதை கொஞ்சமாக கோயில் கட்டுவது. ரயில்வே இடம், ரயில் தண்டவாளத்தை ஒட்டி பக்கத்தில் இருக்க மேட்டில் அவன் கூட அந்த மரத்தை விட்டுட்டு தான் தண்டவாளத்தை போட்டிருக்கிறான், பயந்துட்டு அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த தண்டவாளத்தை மாத்திரம் அந்த மரத்தை மாத்திரம் விட்டுருக்காங்க அந்த இடத்துல. நாங்கள் இதை பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் ஒரு பாஸ்டர் எங்கள் கூட அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் வயசான பாஸ்டர் அவர்கிட்ட சொன்னேன், என்ன பிரதர் எப்போ பார்த்தாலும் இங்கே நம்ம வந்து உட்காந்து தேவனை துதித்துக்கிட்டு இருக்கிறோம், ஆராதனை பண்ணுறோம், பக்கத்தில் ஒரு பனை மரம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது, வர்றவன்லாம் அங்கே வர்றான், பொங்கல் வைக்கிறான், பேய் விரட்டுறான், பிசாசு விரட்டுறான், பேயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறான், என்னென்னமோ நடத்துதே அப்படின்னு சொன்னேன். அது இன்னும் அடுத்த வாரம் இருக்காது பிரதர்ன்னு சொன்னார். என்ன செய்ய போறான்னு தெரியல எனக்கு. கடைசியில் பார்த்தா உண்மையில் அந்த மரம் பட்டு போய்விட்டது. என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். ராத்திரியோட ராத்திரியா நாங்கள் ஒரு 4 பேர் போய் ஆசிட் வாங்கி மரத்து வேரில் ஊற்றிட்டோம், அவ்வளோதான், மரம் பட்டு போச்சு. உள்ளே இருந்த சக்தி போயிருச்சுன்னு அதுக்கு பிறகு ஒருத்தர் வரல. ரயில்வே கார்களும் தைரியமாய் வெட்டி விட்டார்கள். இப்போ அந்த மரம் இல்லை. அப்ப நம்ம ஒரு மரத்தை பட்டு போக்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். கர்த்தர் பாருங்க, ஒரு வார்த்தை அனுப்பினார், அவ்வளவுதான், பட்டு போச்சு. அவங்க ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க, இலையெல்லாம் காண உதிர்ந்துருச்சு. நான் தான் இது அப்படின்னு காட்டிட்டு நிக்குது. இனி யாரும் அது பக்கத்துல வந்து ஏமாந்து போக மாட்டாங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பினார், அது வேரோடு பட்டு போனது. கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறாரே, மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். அதெல்லாம் இனிமே தான் நடக்கிறத பார்க்க போறீங்க, இனிமே தான் நடக்கிறத பார்க்க போறீங்க. அந்த வார்த்தை பவர் நிறைந்த வார்த்தை. அப்போ தேசத்திலே புறையோடி போன சாத்தான் விதைத்து வைத்து மனிதர்களை நம்ப பண்ணி இருக்கிற வேரூன்றி போயிருக்கிற காரியங்களை பிடுங்குவதற்கான வார்த்தை. ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அப்படி எழுப்புவார். இந்த இடத்துல இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் இருக்கு. நீங்க போவீங்க, கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட பண்ணுவார். அந்த இடத்தை கர்த்தர் தனக்கு சொந்தமாய் மாற்றிக் கொள்ளுவார். அங்கே இருக்கிற வேரூன்றி போன பாரம்பரியங்கள் உடைந்து விழுகிறதை பார்ப்பீங்க, அவைகள் வேரோடு பிடுங்கப்படுவதை பார்ப்பீங்க. அப்படி பிடுங்குவதற்கான வார்த்தைகள் வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் புறப்படுவாங்க.